வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான புரத ஊட்டச்சத்து அதிகமுள்ள 2 முக்கியமான உணவு. ஒன்று பார்த்தீங்கன்னா பன்னீர், இன்னொன்று டோஃபு. நிறைய பேர் நினைப்பாங்க பன்னீர் டோஃபு இது ரெண்டுமே ஒரே உணவு, ஆனால் வெவ்வேறு பேர் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே பன்னீர் அப்படின்றது வேறு, டோஃபு அப்படின்றது வேறு. உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது தி பெஸ்ட்டாக இருக்குன்றதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பன்னீர் எப்படி தயார் பண்ணுறாங்க, டோஃபு எப்படி தயார் பண்ணுறாங்கன்றதை பற்றி ஷார்ட்டாக சொல்கிறேன். பன்னீர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்லேயே செய்வாங்க இல்லையா, பசும்பால் கொண்டு தயாரிக்கப்படுறது தான் பன்னீர் அப்படின்றது. பசும்பாலை காய்ச்சி இதில் வினிகரோ இல்லை எலும்பிச்சை சாறு இல்லை தயிர் ஏதாவது ஒன்று சேர்த்து பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் இந்தியன் காட்டேஜ் சீஸ், இதை வீட்லேயே பசும்பால் கொண்டு தயாரிக்கப்படுவாங்க. இந்த பசும்பால் கொண்டு தயாரிக்கப்படுறது தான் பன்னீர் அப்படின்றது. ஆனால் அதுவே டோஃபு அப்படின்றது சோயா மில்க் கொண்டு தயாரிக்கப்படுறது தான் டோஃபு அப்படின்றது. இப்போ உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பன்னீர், டோஃபு இது ரெண்டுத்தில் எது தி பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபேட் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் இப்போ ஒரு 100 கிராம் அளவு பன்னீர் எடுத்து இதில் ஃபேட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு கணக்கிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 20.8 கிராம் அளவுக்கு ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஆனால் அதுவே டோஃபுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக, அதாவது 2.7 கிராம் அளவுக்கு தான் ஃபேட் கண்டென்ட் இருக்குது. இப்போ ஃபேட் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா பன்னீர், கம்மியாக இருக்கிறது டோஃபு. ஸோ உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் கம்மியாக எடுக்கணும் இல்லையா, அப்போ டோஃபு அப்படின்றது தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே சமயம் கெலோரி அப்படின்ற ஒன்று தான் முக்கியமாக. நிறைய உடல் எடையை கம்மி பண்ணுறவங்க கெலோரி அளவு கணக்கிட்டு தான் சாப்பிடுவீங்க இல்லையா. கெலோரி அளவு கணக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னும் போது பன்னீரில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவு பன்னீருக்கு 321 கெலோரி இருக்குது. ஆனால் அதுவே டோஃபுவில் பார்த்தீங்கன்னா சோயா மில்க் கொண்டு தயாரிக்கப்படுற டோஃபுவில் 140 கெலோரி மட்டும்தான் இருக்குது. அதனால் கெலோரி அளவு அப்படின்னு பார்த்தாலும் டோஃபுவில் ரொம்பவே கம்மி. அதே சமயம் புரத ஊட்டச்சத்து டோஃபுல அதிகமாக இருக்குது, இரும்பு ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. அதாவது இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பன்னீரை விடவும் டோஃபுல அதிகமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் டோஃபு எடுத்துக்கிறீங்க காலை உணவா இல்லை இரவு உணவா ஏதோ ஒரு சப்ஜி மாதிரி சமைத்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே அந்த ஒரு நாளுக்கு தேவையான கிட்டத்தட்ட 14% இரும்பு ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும். இதனால் இரும்பு ஊட்டச்சத்து, புரத ஊட்டச்சத்து, ரொம்ப குறிப்பாக ஃபேட் கண்டென்ட்டும் கம்மியாக இருக்குது, கெலோரி அளவு ரொம்பவே கம்மின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு பன்னீரை விடவும் டோஃபு அப்படின்றது ஓரளவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுக்கு பன்னீர் சாப்பிடவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பன்னீர் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம். புரத ஊட்டச்சத்து இதுலேயும் இருக்குது. கால்சியம் ஊட்டச்சத்துலாம் பார்த்தீங்கன்னா டோஃபு விட பன்னீரில் தான் அதிகம். ஆனால் உடல் எடையை கம்மி பண்ணுறவங்களுக்கு கெலோரி, ஃபேட் கண்டென்ட்லாம் இதில் கம்மியாக இருக்கிறதால டோஃபு அப்படின்றது தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பன்னீர் வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் அன்றாட உணவில் புரத ஊட்டச்சத்துக்காக நீங்கள் சேர்த்துட்டே வரலாம். வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் டோஃபுவா பன்னீரா இது ரெண்டுத்தில் எது சாப்பிட கொடுக்கலான்னு கேட்பாங்க பெற்றோர்கள். பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, டோஃபு, பன்னீர் ரெண்டுமே சாப்பிட கொடுங்க குழந்தைகளுக்கு. ரொம்ப குறிப்பாக கால்சியம் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா பன்னீரில் தான் அதிகமாக இருக்குது. டோஃபுவை விடவும் பன்னீரில் பார்த்தா கால்சியம் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போது 100 கிராம் அளவு பன்னீரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 208 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குது. அப்படின்னா அதே 100 கிராம் இந்த டோஃபுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 131 மில்லிகிராம் அளவுக்கு தான் கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குது. அதனால் கால்சியம் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து எலும்புகளை வலுவடைய செய்கிறதுக்கு, அதே மாதிரி பிற்காலத்தில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு, ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சி, பற்களோட ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே தேவையான கால்சியம் ஊட்டச்சத்து பன்னீரில் தான் அதிகமாக இருக்குது. இதனால் வளர்கிற குழந்தைகளுக்கு பன்னீர் கூடவே அவங்களுக்கு எல்லா ஊட்டச்சத்துக்களும் அதிக அளவில் இருக்கக்கூடிய டோஃபு இது ரெண்டுத்தையுமே அவங்க அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்த்துட்டே வாங்க. வெயிட் லாஸ்க்கு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் வாரத்துக்கு ஒரு தடவை, டோஃபு அப்படின்றது நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 இல்லை 4 தடவை கூட ரெகுலராக இன்டேக் எடுத்துகிட்டே வரலாம். ஏன்னா இது உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு பன்னீரை விடவும் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் தரும். தேங்க்யூ.